என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பழச நினைச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. பட்டாசு பட்டாசுன்னு குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. அப்பா வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிருக்க. வாங்க வந்து எடுத்து கொடுங்க. சார். Yes. MD wants to talk with you, sir. வரேன். Okay, sir. சார். வாங்க மிஸ்டர் கோபால். இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட் நீங்க தானே? ஆமா சார். நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்கா? இல்ல சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சீஃப் அக்கவுண்டன்ட், நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசாலாட்சியன் கம்பெனிக்கு செக் கொடுத்திருக்கீங்க. அது திரும்பி வந்துருச்சு. நம்ம கம்பெனியோட கௌரவம் என்ன ஆகுது? சாரி சார். என்ன சாரியோ? நோ மோர் எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. டேக் திஸ் 20,000 rupees. நீங்களே போய் கட்டிட்டு வாங்க. போங்க சார் சீக்கிரம். சார், விசாலாச்சனுக்கு செக் போட்டிருந்தோம். செக் பவுன்ஸ் ஆகி போயிருச்சு. பணம் போட்டு போலான்ட்டு வந்தேன். இது போஸ்ட் ஆபீஸா? இங்க மணி ஆர்டர் தான் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு. போ போ. சாரி சார். இதை ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க, போயா. சார். எஸ். விசாலாச்சனுக்கு பணம் கட்டணும். ஓஹோ, அந்த கம்பெனிக்கா? சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க. சலான் எங்க இருக்கு? அங்க செல்ஃப்ல இருக்கு. சார், என் பணத்தை பாத்தீங்களா? சார், இங்க பணம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? லட்சுமி, இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னங்க? அந்த டேபிள் மேல ஃபைல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரி. உட்கார். சார், நான் ஆபீஸுக்கு போனேன். உங்களை பார்த்துட்டு ஆபீஸுக்கு வர சொன்னாங்க. எனக்கு என்னன்னு புரியல, அதான் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த விசாலாட்சியன் கம்பெனிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்துட்டீங்களா? மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா? இல்ல சார். அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஃபைல கொடுங்க. மிஸ்டர் கோபால், கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்கள் லட்சுமி டிஃபன் ரெடி பண்ணு. கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான். கோபால், இந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, நீங்க வாங்கின லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா 15,000 rupees தான் ஆகுது. ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் 20,000 ரூபாய். பரவாயில்ல, நான் எப்படி டாலி பண்ணிக்கிறேன். உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் போகணும். ப்ளீஸ். தானே இங்க இருக்கு. Go ahead.
என் மேலையும் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். பழைய பாக்கி 92 ரூபா 50 காசு. இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா. முதல்ல பழைய பாக்கிய கொடு, அப்புறம் சாராயம் தர்றேன். டேய், இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு. சாராயம் கிடையாது, போயா. டேய், பெரிய தம்பி பைலான் கேக்குறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டேய், பெரிய தம்பி பைலானுக்கு சாராயம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடை நடத்திடுவீங்களாடா? டேய், நடத்திடுவீங்களா? நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயம் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வரேன். ஏய்யா, பெரிய தம்பி பயில்வான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வரேன். இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே, யாரு என்னையா கூப்பிட்ட? இத வார என்ற சாமி. நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்தணுங்களா, சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா? இந்த சனியன் எதுக்கு? இவன்லாம் ஒரு குடிகார. பள்ளிக்கு வர்றா, பதனமா கேளு கண்ணு. தமிழார் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு இப்படி குடிக்கணும் அப்பா. குடிகாரர்களுக்கு கேவலம் தம்பி. மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்ட தம்பி. தம்பி, இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி. இப்படி எடுத்து இப்படி முடக்கு முடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி, இன்னொரு தடவை சொல்லி தட்டா? கூப்பிட்டியா கண்ணு? போடா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு ஸ்டடியா போறேன் பார். மெதுவா வாங்க. பாத்து பாத்து. அப்படி உட்காருங்க. நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? You want my story? ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன். ராஜேஸ்வரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். ராஜேஸ்வரிய காப்பாற்ற முடியல.
நான் குடிச்சிட்டேன். இப்ப கையில காசு இல்ல, அவளை காப்பாற்றவும் முடியல. பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும்னா அதை நான் கொடுக்க தயார். ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன். இனிமேயும் அதை நான் சுமக்க விரும்பல. அது உங்களுக்காவது பயன்படட்டும். என்னமா இது? ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட. தப்பா சொல்றீங்க. ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். இது வாங்கிக்கங்க.